அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம மயங்கொலி சொல் அகராதியில் கொஞ்சம் நம்ம பெண்டிங் டாபிக் அப்படிங்கிறது வச்சுருப்போம். அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ கீழே இருந்து பார்க்கலாம். கடைசியிலேருந்து நம்ம முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு வேலை கொடுத்துருக்காங்க. வேலை அப்படின்னா கடல். சரிங்களா? நம்ம வேலை அப்படின்னா தொழில் சொல்லுவோம். சரிங்களா? தொழில், கடலையும் குறிக்கும். சரிங்களா? கடல், தொழில், காணல். இந்த மாதிரியான இதை குறிக்கும். இந்த ஸ்கூலுக்கு வர லைவ் வந்துச்சு அப்படின்னா வேலை காலம், பூண்டு வகையை குறிக்கும். சரிங்களா? இது நம்ம டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கொஷின் பார்த்துருப்போம். அடுத்தது வேலம் அப்படின்னா வேலம் குண்டுலா பார்த்திங்கன்னா வேல மரம் தோட்டத்தை குறிக்கும். சிறப்புலா வந்தால் கரும்பு, ஞானல், இசையை குறிக்கும். வேலம் சிறப்புலா வந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் கரும்பை குறிக்கும். சரிங்களா? வேலம் சிறப்புலா வந்துச்சு அப்படின்னா கரும்பை குறிக்கும். சரிங்களா? இது முக்கியமானது. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்கும்போது வேல். சரிங்களா? வேல் அப்படின்னா ஆயுதம். இது ஈஸியாக போட்டுடலாம். வேளாண்மை. இப்போ வேறாதல். இது தேவையில்லை. வேரல் இதுதான் முக்கியம். சரியா? வேரல். ஒத்தரா. வேரல் வந்தால் சிறு மூங்கில் வேர்க்கை குறிக்கும். சிறு மூங்கில் வேர்க்கையை குறிக்கும். இந்த ரெட்டரா வந்துச்சு அப்படின்னா வெல்லுதல், வெற்றி கொள்ளுதல். வேரல் அப்படின்னா வெற்றி கொள்ளுதல் என்று பொருள். சரிங்களா? ரெட்டரா. ஓகேவா? வேரல் அப்படின்னா வெற்றி கொள்ளுதல் என்று பொருள். வேறு. சரிங்களா? இது தேவையில்லை. அடுத்தது வேன். சரிங்களா? வேன் 3 சுழியின் வந்தால் விருப்பம். 3 சுழியின் வந்தால் விருப்பம். 2 சுழியின் வந்தால் மிகுதி. 2 சுழியின் வந்தால் மிகுதி என்பதை குறிக்கும். இது ரெண்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வெல்லுதல். வெல்லுதல் அப்படின்னா நமக்கு தெரியும் வெற்றி கொள்ளுதல் அப்படின்னு தெரியும். இந்த வெல்லுதல் அப்படின்னா வெளுத்து போச்சு, தூய்மையாயிடுச்சு, வெள்ளையாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அடுத்தது வெளி. குண்டு லீவ் வந்துச்சுன்னா நீக்கல். ஸ்கூலுக்கு வர லீவ் வந்துச்சுன்னா வானம், புறம் என்பதை குறிக்கும். சரிங்களா? அடுத்தது வெள்ளை. இந்த குண்டுலை வந்துச்சு அப்படின்னா வெள்ளை நிறம். இதுக்கும் வெள்ளை நிறம் என்று பொருள் உண்டு. அதே போல் இந்த ஸ்கூலுக்கு வர வெள்ளை வந்தாலும் வெண்மை, சுண்ணாம்பு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? வெண்மை, சுண்ணாம்பு. இது ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டாங்க. சரியா? அடுத்தது வெள்ளம். நமக்கு தெரியும் இந்த ஸ்கூலுக்கு வர இல் வந்தால் நீர்ப்பெருக்கு, புது வெள்ளம் தெரியும். இந்த வெள்ளம் நம்ம டீ, சுகர் இதுக்கெலாம் போடுவோம் இல்லையா? வெள்ளம் போட்டு இது பண்ணுவோம். கரும்பு வெள்ளம். கருப்பட்டி வெள்ளம், கரும்பு வெள்ளம். இந்த மாதிரியான வெள்ளத்தை குறிக்கும். வெல். இது பார்த்தாச்சு. அடுத்தது வெறு. ஒத்தரு வெறு வந்துச்சுன்னா எச்சம். வெறுனா எச்சம். ரெட்டரு வந்துச்சு அப்படின்னா வெறுனா வெறுத்தல், வெறுமை, வெற்றிக்கோள். சரிங்களா? வெறு அப்படின்னா வெறுமை மட்டும். ஓகேங்களா? வெறு அப்படின்னா வெறுத்துட்டேன். சரிங்களா? படிக்கிறதே வெறுத்துட்டேன் அப்படின்னா வெறுமை. இந்த ஒத்தரு வந்துச்சுன்னா எச்சம். ஓகேவா? வெந்நீர் தெரியும். வெந்நீர் அப்படின்னா சுடு தண்ணீர். சுடு தண்ணீர்னு தெரியும். இந்த வெந்நீர் அப்படின்னா வெல் கூட்டல் நீர். வெந்நீர் பிரித்து எழுதுக கேட்பாங்க. வெல் கூட்டல் நீர், வெந்நீர். சரிங்களா? வெல் கூட்டல் நீர், வெந்நீர் என்பது சரியான விடை. ஓகேவா? அடுத்தது வீராப்பு. சரிங்களா? வீராப்பு. ஒத்தரா வந்துச்சுன்னா செருக்கு. இந்த ரெட்டரா வந்துச்சுன்னா இருமாப்பு அப்படின்னு சொல்கிறோம். இருமாப்புன்னு சொல்கிறோம். அடுத்து வெங்கண். வெங்கண் 3 சுழியின் வந்தால் கொடுமை, பொறாமை, பகைமை. 2 சுழியின் வந்தால் வறுமையாளன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது விளைதல். விளைவு, ரெண்டு ஒன்று தான். பாருங்கள், விளைதல் அப்படின்னா நமக்கு தெரியும். சரிங்களா? விரும்புதல், உண்டாக்குதல் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த விளைவு அப்படின்னா பயிர் விளைதல். இந்த விலை அப்படின்னா பொருட்களின் விலை அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். சரிங்களா? விலை. இது எல்லாமே விழி அப்படிங்கிறதுல தான் வரும். ஓகேவா?
ஸோ விழித்தான் அப்படின்னா கண் விழித்தான். ஸோ இந்த விழி அப்படின்னா சொல்லுதல் அழைத்தல் குறிக்கும். சொல்லுதல் அழைத்தல். சரிங்களா? ஸோ அடுத்து விழா எலும்பு, விழா விழா விழா. இப்போ குண்டுலா வந்துச்சுன்னா விழா எலும்பு மார்பு பக்கம் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த விழா அப்படின்னா விளையாட்டு திருவிழா. ஸோ இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து ஸ்கூலுக்கு வரலாம் வந்தால் விழாமரம் இளமை. விழாமரம் இளமையை குறிக்கும். சரியா? ஓகே. அடுத்தது விலர் விலர். சரிங்களா? விலர் அப்படின்னா குண்டுலா வந்துச்சுன்னா மர வகையை குறிக்கும். ஸ்கூலுக்கு வர விலர் வந்துச்சு அப்படின்னா வெண்மை, நேர்மை, வெறுப்பு, கொழுப்பு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கும் ஸ்கூலுக்கு வர விலர். சரிங்களா? சும்மா ஜஸ்ட் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ விளக்குதல் விளக்குதல். குண்டுலா வந்துச்சு அப்படின்னா விளக்கிடுறோம், நீக்குதல். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நீக்குதல். ஸ்கூலுக்கு வர லா வந்துச்சுன்னா தெளிவாக்குதல், தூய்மைப்படுத்துதல் சொல்கிறோம். தெளிவாக்குதல் தூய்மைப்படுத்தலை குறிக்கும். ஸோ விளக்குதல் விளக்குதல். சரிங்களா? ஓகே. அடுத்தது விளக்கம் விளக்கம். ஸோ இந்த விளக்கம் அப்படின்னா நமக்கு தெரியும் தெளிவு, விளக்கி சொல்லுதல் தெளிவு. ஸோ குண்டுலா வந்துச்சு அப்படின்னா விளக்கி வச்சுட்டாங்க, ஊற விட்டு தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சரியா? வில் அம்பு இதை ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது விரை விரை. ஸோ ஒத்த சுழி விரை வந்துச்சு அப்படின்னா மலர், விதை, நறுமணத்தை குறிக்கும். ஸோ இந்த விரை வந்துச்சு அப்படின்னா நடுக்கல் குறிப்பை குறிக்கும். ஸோ ஒரே ஒரு பொருள் தான், நடுக்கல் குறிப்பை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது விராய் விராய். ஸோ இதுதான் நமக்கு முக்கியம். ஸோ விராய் அப்படின்னா விறகு. சரிங்களா? விராய்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெட்டரா வந்துச்சு அப்படின்னா செருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெட்டரா வந்துச்சு அப்படின்னா செருக்கு என்பதை குறிக்கும். சரியா? ஸோ அடுத்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டது. சரிங்களா? வெற்றி, பெருமை, வலிமை, வீரத்தை குறிப்பது ஸோ இந்த ரெட்டரா விரல். சரிங்களா? ரெட்டரா விரலை குறிக்கும். ஸோ இந்த விரல் அப்படின்னா கை விரல். இது ஈஸியாக போட்டலாம். ஸோ இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டது. வெற்றி, பெருமை, வலிமை, வீரம், சிறப்பை குறிப்பது விரல். ஸோ ரெட்ட சுரி ரா. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது விறகு விறகு. ஸோ விறகு அப்படின்னா நமக்கு தெரியும் அடுப்பு விறகு. சரிங்களா? விறகு அப்படின்னா இதுதான் அடுப்பு விறகு. ஸோ ரெட்டரா அப்படின்னா விறகு எரிக்கும் கட்டை. இந்த விறகு அப்படின்னா நமக்கு தெரியும் சூழ்ச்சி, தந்திரம். ஸோ இதுவும் டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க. என்னென்னு கேட்டிருந்தாங்க? தந்திரம். சரிங்களா? தந்திரம். இந்த ரெட்டரா வந்துச்சுன்னா தான் அடுப்பு விறகை குறிக்கும். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது வாளி வாளி வாளி. குண்டுலா வந்துச்சு அப்படின்னா கரிக்குருவி, மலைத்தூரல், வாளுடையது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சிறப்புலி வந்துச்சு அப்படின்னா வாளி அப்படின்னா வாழ்க, ஓர் அசைச்சொல். சரிங்களா? வாளி அப்படின்னா வாழ்க. ஸோ ஸ்கூலுக்கு வர லீவ் வந்துச்சுன்னா அம்பு, வால் வீரன். சரிங்களா? வால் வீரன் அம்பு குறிக்கும். வால் வீரன் அம்பு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வாளா வாளா வாளா. ஸ்கூலுக்கு வர லா வந்துச்சு அப்படின்னா வீண், வெற்று, அமைதி, பயனின்றி செய்வது. சரிங்களா? வீண், வெற்றி, அமைதி, பயனின்றி செய்வது. ஸோ இதெல்லாம் ஒரு டைம் அப்படியே வாசிச்சு விடலாம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம். சரிங்களா? மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சாலும் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அப்படியே பார்க்குறோம் என்னென்ன பொருள் அப்படிங்கிறத ஜஸ்ட் அப்படியே நோட் பண்ணுறோம். ஸோ இந்த குண்டுலா வந்துச்சுன்னா வாழ்த்திரிபு வினாச்சொல். வாழ்த்திரிபு வினாச்சொல். வாழா அப்படின்னா வாழ மாட்டான், பிழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ அடுத்தது வாழ் வாழ் வாழ். ஓகேவா? ஸோ குண்டுலா வாள் வந்துச்சு அப்படின்னா குரங்கின் வாள். இளமை, மிகுதி, நன்மை, வெண்மை, உண்மை, தூய்மை,
ஸோ எவ்வளோ பொருள் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து சொல்கிறோம். சிறப்பு இது வந்துச்சுன்னா நீ வாழ் ஒழுங்கை குறிக்கும். ஸோ இந்த வாள் அப்படின்னா ஸ்கூலுக்கு வரையில்னா போர்வாள் கயிறு, சரிங்களா, போர்வாள் கயிறு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ வாள் இது முக்கியமானது. வானம்னா வான்வெளி. வானம் அப்படின்னா நமக்கு தெரியும் அம்பு, தீ, நெருப்பு. ஸோ இந்த 3 சுழி நாக்கு அம்பு அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கின்றது. ஸோ அடுத்தது வானகம். ஸோ குண்டுனா வந்துச்சுன்னா என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். சரியா? ஸோ அப்போ வானகம் அப்படின்னா அம்பு, தீ, மத்தாப்பு, சரிங்களா, வானவெடி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அது. ஸோ இப்போ 2 சுழினா வந்தால் விண்ணுலகம், வானுலகம். ஸோ வானகம். ஸோ இது ரெண்டும் முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது வலை. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் பல டைம் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், வலை அப்படின்னா சூழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம், மீன்பிடி வலை சொல்லலாம். ஸோ முக்கியமானது மீன்பிடி வலை. ஸோ இந்த ஸ்கூலுக்கு வர வலை வந்தால் எலி வலை அப்படின்னு சொல்லலாம். எலிவலை, வளையம், சுற்றிடம், சங்கு. ஸோ முக்கியமானது கைவலை, ஆளி, எரி, வளையம், துளை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் முக்கியமானது. வலை அப்படின்னா எலிவலை, வளையம், சுரியம், சங்கு, கைவலை, ஆளி, எரி, வளையம், துளை, சுற்றிடம். ஸோ இந்த மாதிரி குறிப்பது ஸ்கூலுக்கு வர வலை. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வலித்தல். ஸோ நோதல் இது வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது வழி. ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சியில் பலமுறை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ குண்டுலி வந்துச்சு அப்படின்னா துன்பம். ஸோ இந்த சிறப்புலி வந்தால் நமக்கு தெரியும் பாதை, சாலை, முறைமை, வழித்தோன்றல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பரம்பரையாக. ஸோ இந்த ஸ்கூலுக்கு வர லீவ் வந்தால் நமக்கு தெரியும் காற்று. வழி அப்படின்னா காற்று என்ற ஒரு பொருள் இருக்கின்றது. சரிங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அடுத்தது முக்கியமானது மட்டும் டீச் பண்ணுறேன். ஸோ தேவையில்லாத எதுவும் நம்ம படிக்க வேண்டாம், நிறைய இருக்குது, அதனால் படிக்க முடியாது. சரிங்களா? ஸோ அடுத்தது வருத்தல் அப்படின்னா ஸோ வருத்தல் வந்தால் வருத்தப்படுதல். ஸோ இந்த ரெட்டரு வந்துச்சுன்னா வறுத்து எடுத்தல், பொரியல் வறுத்து எடுத்தல் அப்படின்றத பார்த்துருப்போம். அடுத்தது வருமம். ஸோ இந்த ஒத்தரு வந்தால் தீரா பகை. ஸோ இந்த ரெட்டரு வந்தால் வெறுப்பை காட்டுறது. சரிங்களா? வரும் அப்படின்னா வெறுப்பை காட்டுறது. சரிங்களா? இது வரி. ஸோ ஒத்த சுழி ரீ வந்தால் கோடு, வரிக்கோடு, எழுத்து. இந்த வரியாக எழுதணும் அப்படின்னா கோடு, எழுத்து. ஸோ இந்த ரெட்டரி வந்தால் அப்படின்னா ஏழைமை, துன்ப நிலை. சரிங்களா? வறிய நிலை, துன்ப நிலை அப்படின்னு பார்க்குறோம். இது வரல். சிறப்பு ரா வந்தால் வற்றுதல், உலர்க்கை, வறுக்கை, சுள்ளி, இந்த மாதிரியான பொருள் இருக்குது. ஸோ ஒத்த ரா வந்துச்சு அப்படின்னா வரல் அப்படின்னா வாங்க, வருகை, வருதல் என்பதை குறிக்கும். அடுத்தது வரம். சரிங்களா? ஸோ சிறப்பு ரா வந்துச்சுன்னா ரெட்டரா வந்துச்சு அப்படின்னா வரம் அப்படின்னா வறுமை, வறட்சி, கோடை காலம், வற்றுகை, வெம்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே ஒத்தரா வந்துச்சு அப்படின்னா வேண்டுகோள், வரம் கேட்டேன், இறைவனிடம் வரம் கேட்டேன். சூழல் அடைதல், மேன்மை அடைதல், விருப்பம் போன்ற பொருள் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது முக்கியம் பயணம். சரிங்களா? இது வந்து முக்கியமானது. அப்போ குண்டுனா வந்துச்சு அப்படின்னா குண்டுனா வந்தால் விதம், நிலைமை.
இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விதம், நிலைமை, நேர்த்தி. சரிங்களா, நேர்த்தி அப்படிங்கிறத சொல்கிறோம். 2 சுழி நான் வந்தால் உரை, பழமொழி, விவரம். சரிங்களா, உரை, பழமொழி, விவரம் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு தெரியும் வனைதல், வனைதல், பானை, வனைதல், அலங்கரித்தல். ஸோ இந்த குண்டுலா வந்துச்சு அப்படின்னா வளைஞ்சி போதல் அப்படின்னு சொல்கிறோம். வளைஞ்சி போதல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ வனம் அப்படின்னா காடு தெரியும். ஸோ இந்த குண்டுலா வந்துச்சுன்னா ஓசை அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? ஓகே. அடுத்தது வன்மை, வன்மை. ஸோ குண்டு இன் வந்தால் ஈகை, வாய்மை, வலிமை, அழகு. ஸோ அடுத்தது 2 சுழி இன் வந்துச்சு அப்படின்னா வன்சொல், கடினம், அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. வண்ணம், வண்ணம் இது ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்தது மூளை, மூளை, மூளை. ஸோ இது முக்கியமானது. இப்போ குண்டுலை வந்துச்சு அப்படின்னா வீட்டு மூளை. சரிங்களா, வீட்டு மூளை, கோணத்திசை, வீடு, முனை அப்படின்னு சொல்லலாம். சிறப்பு லை வந்தால் குளிந்த இடம், அகைப்பை, சோறு அப்படின்னு சொல்லலாம். மூளைக்கு சோறு அப்படின்னு பொருள் உண்டு. நமக்கு தெரியும் மனித உடல் மூளைக்கு ஸ்கூலுக்கு வர இல்லை, மூளை இருக்கிறவன் தான் ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மண்டையின் உள்ளீடு அறிவு. சரிங்களா, அப்போ இந்த குண்டுலா வந்துச்சுன்னா வீட்டு மூளை, இது வந்தால் மண்டை. ஸோ இந்த மூளை வந்தால் குளிந்த இடம், சோறு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது மூலி, மூலி, மூலி அப்படின்னா மூலிகை நமக்கு தெரியும் மருந்து, வேர். ஸோ அப்போ ஸ்கூலுக்கு வர லீவ் வந்தால் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா உறுப்பு குறை, அழகற்றவள், உறுப்பு குறை, அழகற்றவள் சொல்கிறோம். சிறப்பு லீவ் வந்தால் அகப்பை, மத்து, நீர்நிலை, சோறு. ஸோ அந்த மூளை பார்த்தோம் இல்லையா, சிறப்புலை அதுக்கு வரது தான். சரியா? ஸோ குண்டுலை வந்தால் கொங்கை அப்படின்ற ஒரு பொருள் உண்டு. சரிங்களா, கொங்கை அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. ஸோ இந்த சிறப்புலை முளை வந்தால் மலை, குகை, துடுப்பு அப்படின்னு சொல்கிறோம். மலை, குகை, துடுப்பு. ஸோ முளை அப்படின்னா நமக்கு தெரியும் மரத்தண்டு, கதவு, இளமை, கைப்பிடி. சரிங்களா, முனை என்பதை குறிக்கும். அடுத்து முழித்தல், முழித்தல் இது ரொம்ப முக்கியம். சிறப்புலி வந்தால் தெரியும் விழித்தல், கண் திறந்து பார்த்தல். ஸோ ஸ்கூலுக்கு வர லீவ் வந்துச்சு அப்படின்னா உலர்தல், காய்தல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொழி, மொழி, மொழி பார்த்துட்டோம். அடுத்தது முழவு, முழவு பார்க்குறோம். சிறப்புலா வந்துச்சு அப்படின்னா மத்தளம், முரசு, குடமுலா. முழவுனா இசைக்கருவி. குண்டு ஸ்கூலுக்கு வர லா வந்துச்சுன்னா முட்கோல், முள்ளமன்றி அப்படின்னு சொல்கிறோம். முட்கோல், முள்ளமன்றி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது முறிவு, முறிவு. ஸோ இது ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? முறி, முறி. ஸோ ஒத்தரை முறி வந்துச்சுன்னா துண்டு. சரிங்களா, சிதைவு, வளைவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெட்டரி வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறோம், துண்டு, பாதி, பத்திரம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறோம். இது ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டாங்க, இது விட்டுருங்க. சரியா? ஓகே. அடுத்தது முனை, முனை. ஸோ முனை 2 சுழி நை வந்துச்சு அப்படின்னா முன், பகை, போர், போர்க்களம் அப்படின்னு சொல்கிறோம். திரள், துணிவு, பல்வேறு பொருள் இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ 2 மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. 3 சுழி முனை வந்தால் மிகுதி, வெறுப்பு. இரண்டும் எழுதி வச்சுக்கோங்க. மிகுதி, வெறுப்பு. சரிங்களா? ஓகே. நமக்கு தெரியும். அடுத்தது முகில், முகில், முகில். குண்டியில் வந்துச்சுன்னா மேகம், திரள். மேகம், திரள். சிறப்பு இல் வந்துச்சுன்னா அரும்பு,
அரும்பு, சரிங்களா, அரும்பு, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு வர இல் வந்துச்சுன்னா முகில்னா அரும்பு, குமிழ், சரியா? இது 3ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே. மாலை மாலை மாலை. ஸோ நமக்கு தெரியும் மாலை அப்படின்னா இரவு, அந்தி பொழுது, இரவு. குணம், குற்றம், சமயம், இருள் அப்படின்ற பொருள்லாம் இருக்குது, சரிங்களா, நிறைய இருக்குது. வரிசை, விரலி, பெண், சரிங்களா. சிறப்புலை வந்துச்சு அப்படின்னா உலோகம், அழகு, கனிமம், பொன், இளமை. ஸ்கூலுக்கு வர லைவ் வந்துச்சு அப்படின்னா புளியம், பட்டை அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. ஓகே, சும்மா ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மாறி. மாறினா நமக்கு தெரியும் மழை, சரிங்களா. ஒத்தரி, மேகம், மழைக்காலம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. ஓகே, ஸோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இதில் எதுவும் பெருசாக தேவையில்லை. மலை மலை மலை. ஸோ இதை பார்க்கலாம். மலை நமக்கு தெரியும், குன்று அப்படிங்கிறது தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், மிகுதி, போர், தொழில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மலை அப்படின்னா பெய்கின்ற மலை, குளிர்ச்சி, மிகுதி அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கூலுக்கு வர லைவ் வந்துச்சு அப்படின்னா கற்றாழை, சரிங்களா. கற்றாழையை குறிக்கும். பள்ளிக்கூடத்துக்கு வர லைவ் வந்துச்சு அப்படின்னா கற்றாழையை குறிக்கும். மல்லம் மல்லம், சரிங்களா. குண்டியில் வந்துச்சு அப்படின்னா மற்போர் அப்படின்னு சொல்லலாம், வலிமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மல்லம் பாருங்கள், ஸ்கூலுக்கு வர இல் வந்தாலும் வலிமை அப்படின்னு சொல்கிறோம். மல்லர் மல்லர். குண்டுலா வந்துச்சு அப்படின்னா மற்போர், வலியவர், திருக்குறள் உரையாசிரியர்களில் ஒருவர். ஸோ இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர இல் வந்துச்சுன்னா உழவர், குறவர், திண்ணியர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. திண்ணியர் அப்படின்னா வலிமை உடையவர் அப்படிங்கிறது பார்க்குறோம். மறை அப்படின்னா நமக்கு தெரியும், தாவுகின்ற மறை, தாமரை, சரிங்களா. மறை அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ அடுத்தது மறை நூல். ஓகேவா? இந்த வரை வந்துச்சுன்னா, இந்த ரை வந்தால் தான் மான் வகையை குறிக்கும். ஸோ மறை அப்படின்னா மான் வகையை குறிக்கும் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம், சரிங்களா. ஒத்தரா. ஓகேவா? அடுத்தது மரல் மரல் மரல். இப்போ குண்டுலா வந்துச்சு அப்படின்னா கடல், கற்றாழை அப்படிங்கிற பொருள் இருக்குது. கற்றாழைக்கு பல்வேறு பொருள் இருக்குது. அப்போ இந்த ரெட்டரா வந்துச்சு அப்படின்னா பகை, பிணக்கு, போர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் வந்துடும். மறத்தல் அப்படின்னா மறுத்து போதல், மறத்தல் அப்படின்னா நினைவின்றி போதல், சரிங்களா. ஸோ இது ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? மனை. மனை அப்படின்னா வீட்டு மனைக்கு 2 சுழி நான், சரிங்களா. அப்போ 3 சுழி நை வந்தால் மனை மேடை, சரிங்களா. மனை மேடை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 3 சுழி நான் வந்தால் வாசனை, துர்நாற்றம், மதிப்பு, கூடுகை. இப்போ 2 சுழி நான் வந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் உள்ளம், எண்ணம், விருப்பம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. ஓகே. மங்களம் மங்களம். ஸோ இது வேண்டாம், ஈஸியாக போட்டலாம். ஓகேவா? ஸோ அடுத்து மகிழம் மகிழம் மகிழம். ஸோ குண்டுலா வந்தால் மயிலம் அப்படின்னு சொல்லலாம். சிறப்புலா வந்தால் மகிழ மரம். ஸ்கூலுக்கு வர லா வந்துச்சுன்னா பூவிதழ், சரிங்களா. இது முக்கியமானது. பொழிதல் பொழிதல், சரிங்களா. பொழிதல் பொழிதல். இப்போ குண்டுலா வந்துச்சு அப்படின்னா செழித்தல், பெருக்குதல், மிகுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிறப்புலி வந்துச்சு அப்படின்னா பெய்தல், மழை பொழிதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நிறைந்து வழிதல் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. ஸோ இதுவரையும் இன்றைக்கி நான் கிளாஸில் இருக்கட்டும். ஓகேவா? ஸோ மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.
ஜஸ்ட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டைம் வாசிச்சு விடுங்க, 2வது டைம் படிங்க. சரிங்களா? திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் வரும். முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணுங்கள், முடியலனா விட்டுருங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து படிக்க வேண்டாம். ஸோ இதில் 1-2 கொஷின் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.